தோல்வியடைந்ததா பெலிகன் சிக்னல் திட்டம்? பாதசாரிகளிடம் வரவேற்பு இல்லை. கோவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பெரும்பாலான இடங்களில் யூட்டன் வசதி கொண்டு வரப்பட்டது. இது வாகனங்கள் தடையின்றி செல்ல உதவுகிறது. ஆனால் பாதசாரிகள் சாலையை கடப்பதற்கு வசதியாக காந்திபுரம், பார்க்கேட், அவினாசி சாலை, சுங்கம் ரவுண்டானா, கரும்பு கடை, துடியலூர் உள்ளிட்ட சில முக்கிய இடங்களில் பெலிகன் சிக்னல் கொண்டு வரப்பட்டது. இந்த சிக்னல் பாதசாரிகள் இயக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள பொத்தானை பாதசாரிகள் அழுத்தும் போது 30 வினாடிகள் சாலையை கடக்கும் வகையில் வாகன ஓட்டிகளுக்கு சிவப்பு விளக்கு எரியும். அதற்குள் பாதசாரிகள் சாலையை கடந்துவிட வேண்டும். அதன் பிறகு உடனடியாக அந்த பொத்தானை அழுத்த முடியாது. அடுத்த 3 நிமிடங்கள் கழித்துதான் பாதசாரிகள் அந்த பொத்தானை அழுத்தி சாலையை கடக்க முடியும். ஆனால் இந்த பெலிகன் சிக்னலினால் பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பதால் பாதசாரிகள் யாரும் இந்த சிக்னலை பயன்படுத்துவது கிடையாது. அவர்கள் 3 நிமிடங்கள் காத்திருந்து இதை பயன்படுத்துவது இல்லை. அவ்வாறு பயன்படுத்தினாலும் ஒரு சில வாகன ஓட்டிகள் இந்த சிக்னலை மதிப்பதும் இல்லை. வாகனங்கள் வேகமாக வருவதால் பாதசாரிகளும் சாலையை கடக்க அச்சப்படுகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, சில பெலிகன் சிக்னல்கள் அமைக்கப்பட்ட பார்க்கேட், பீளமேடு, சுங்கம் ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வேலை செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. நகரின் முக்கியமான இடமான காந்திபுரம் டவுன் பேருந்து நிலையம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த பெலிகன் சிக்னல் பொத்தான் எங்கு அமைக்கப்பட்டது என்பதே தெரியாத வகையில் உள்ளது. அந்த இடத்தில் மட்டும் கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சாலையை கடந்து செல்கின்றனர். அந்த இடத்தில் சிக்னலும் இல்லை, பெலிகன் சிக்னலும் வேலை செய்யாத நிலையில் பாதசாரிகள் சாலையை கடக்க மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். பாதசாரிகள் சாலையை கடக்கும் போது வாகனங்கள் நிற்காமல் வேகமாக செல்வதால் விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக அச்சப்படுகின்றனர். இதற்கு விரைவில் தீர்வு காண பாதசாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டபோது சிக்னல்கள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் பாதசாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். பெலிகன் சிக்னல்கள் இயங்கும் போது பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக கடைபிடித்தால் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கலாம். சாலை விதிகளை மதிப்பது அனைவரின் கடமையாகும்.